அவருக்கு ஒரு சின்ன பட்டம் நல்லாட்சி நாயகன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. அது தற்கொலைன்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் அந்த கூட்டத்தை ஜெயிக்கிற கூட்டமாக மாற்றி காமிச்சு போயிட்டாருன்னு குறி வச்சு அடித்தார்ல, அதுதான் அவர் குறி தப்பலை இல்லை. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். டே கையால் அணைக்கட்டுறதுக்கு நான் வாக்கியா இல்லடா, காட்டாரு. இந்த ஊரு அந்த ஊரு, அந்த ஏரியா இந்த ஏரியா இல்ல, ஆல் ஏரியா ஐயா கில்லிடா. அப்படின்னா அந்த ஆட்சி என்ன ஆட்சியா இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க. இப்ப நம்ம ஆட்சி, அண்ணன் ஆட்சி, நல்லாட்சி நடக்குது. அடுத்து உள்ளாட்சியிலையும் நம்ம ஆட்சி தான், அண்ணன் ஆட்சி தான் வரப்போகுது. யார் ஒருத்தங்க பேசாமல் இருக்காங்களோ அவங்க சாதிக்க தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் எவ்வளவு தூரம் சைலண்ட்டாக இருக்காரோ அதனால தான் இன்றைக்கி அவர் சாதனையாளெலாம் மாறி இருக்கார். தான் பிள்ளை முதல்வரான மாதிரி, தான் அண்ணன் முதல்வரான மாதிரி, தன் குடும்பத்தில் ஒருத்தர் முதல்வரான மாதிரி, அதே சந்தோஷம்தான் எனக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சோஃபா ஆட்சி இதுவும் வருது. என் வீட்டில் சோஃபா வாங்கி 10 வருஷம் ஆகி போச்சு. முடிஞ்சால் என் வீட்டுக்கு ஒரு சோஃபா அனுப்பி விட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும். ஏன்னா அப்போயாவது முதலமைச்சர் வருவார்ல. இவர் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு நினைப்பீங்க. இந்த இடையில 2-3 நாள் கேப் இருக்குல்ல, அடுத்து சட்டசபை கூப்பிடும்போது என்னென்ன கேள்விகள் இருக்கோ அத்தனைக்கும் பதில் இங்கேருந்து வரும். குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது. வாசலில் ஒரு காலிங் பெல் இருக்குது, பெல்லையும் அடிக்கலை. உள்ளுக்குள்ளே போகும்போது நாய் இருக்குது, நாயையும் விட்டாச்சு. நேராக பெட்ரூமுக்குள்ளே போய் கதவை தட்டினா அது என்ன நாகரிகம்? அதனால் அவங்க குடும்ப விஷயத்தை அவங்க பார்த்துப்பாங்க. So the great actor Mr. Vayapuri அண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தலாம் வயாபுரி அண்ணனுக்கு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, மாணவிகளே, விஜய் சாருடைய ரசிக பெருமக்களே, என்னை எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களே, உங்களை வாழ வைக்க காத்து கொண்டிருக்கும் எங்களது இனிய நண்பர், நல்லாட்சி நாயகன், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாரை பற்றி நாயகன் டு ஜனநாயகன் இந்த விழாவில் அவரை பற்றி பேசுகிறதில்ல, அவர் விஷயங்களை பகிர்ந்துக்கிறதில்ல. மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ண பிகைன் வுட்ஸுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லார் சார்பாகவும் அவருக்கு ஒரு சின்ன பட்டம் நல்லாட்சி நாயகன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. அழகிய தமிழ் மகன் படம் பார்த்தீங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு டைலாக் என்னன்னு தெரியுமா? டே கையால் அணைக்கட்டுறதுக்கு நான் வாக்கியா இல்லடா, காட்டாரு. இந்த ஊர் அந்த ஊர், இந்த சந்து அந்த சந்து, அந்த ஏரியா இந்த ஏரியா இல்லை, ஆல் ஏரியா ஐயா கில்லிடா. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அப்படின்னா அந்த ஆட்சி என்ன ஆட்சியாக இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆட்சி, அண்ணன் ஆட்சி, நல்லாட்சி நடக்குது. அடுத்து உள்ளாட்சியிலையும் நம்ம ஆட்சி தான், அண்ணன் ஆட்சி தான் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் தான் சாட்சி. அதாவது ஒரு குழந்தை பெறுறதுக்கு 10 மாதம் ஆகும், ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும், அதே டாக்டர் முடிக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே ஆகும். அந்த யுகம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்களே ரொம்ப அழகாக நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. ஸோ நாயகன் டு ஜனநாயகன், இன்னைக்கு எவ்வளோ வருடம், அதாவது ஒரு ஆக்டர்லேருந்து பார்த்த விஜய் சாருக்கும் அந்த அமைதியை தாண்டி இன்னைக்கும் அமைதியாகவே ஒரு போராட்டத்தை பண்ணிகிட்ருக்காருல்ல. ஒரு சில இடத்துல அவர் புயலாக இருந்தாலும் நிறைய விஷயத்தில் அந்த சைலண்ட்டாகவே அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் சிம்பிளாக படத்தில் ஒரே ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன், டே பேச்ச குறா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யார் ஒருத்தங்க பேசாமல் இருக்காங்களோ அவங்க சாதிக்க தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் எவ்வளவு தூரம் சைலண்ட்டாக இருக்காரோ அதனால தான் இன்றைக்கி அவர் சாதனையாளெலாம் மாறி இருக்கார். பேசி இருந்தால் இவர் தயா பேசுவார், இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண போகிறான்னு இருக்கும். ஆனால் சைலண்ட்டு மட்டும்தான் சரித்திரம் படைச்சது. அதாவது இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டாக அவர் கூட இருந்திருப்பீங்க, நிறைய விஷயம் பேசியிருப்பீங்க. ஆனால் எனக்கு ஒரு முதல்வர் விஜய் சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜோசப் விஜயாக பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது இந்த மொமெண்ட்? நண்பனை தாண்டி
எங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் முதல்வராக இருக்காருன்னா அது எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் சந்தோஷமாக இருக்குமோ, தான் பிள்ளை முதல்வரான மாதிரி, தான் அண்ணன் முதல்வரான மாதிரி, தன் குடும்பத்தில் ஒருத்தர் முதல்வரான மாதிரி அதே சந்தோஷம்தான் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிங்களா இந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுப்பாரு, இந்த விக்ட்ரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த டைம் எலெக்ஷனில்? இல்லை, நான் வந்து கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே நினச்சது. ஏன் விஜய் சாரை கூப்பிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா கூட அவரும் அதான் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த எழுச்சிக்கு காரணம் என்னென்னா, மோகன்ராம் சார் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லேருந்தும் இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயும் மகளிர் ஓட்டு அதிகமாக இருக்குது. இந்த தடவை மகளிர் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கிறாமல எல்லாருமா சேர்ந்து ஒரே முடிவாக எடுத்திருக்காங்க. அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். இது என்ன இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி என்ன, அதாவது அவர் வந்து ஒரு ஒரு இது வந்து ரசிகராக வந்து ஓட்டு போட்டாங்க, அப்படி இப்படி நாங்கள் இப்போ ஓட்டு முடிச்சு முதல்வரெலாம் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் அப்படி பேசின ஒரு நபர், இப்போ எல்லாருமே அண்ணனும் அந்த தற்கூரி கூட்டம் இதை பற்றிலாம் பேசியிருந்தாரு. பட் ஒரு ரசிகருக்காக வந்த ஒரு கூட்டம் அப்படின்ற ஒரு விஷயம், முக்கியமாக அந்த தற்கூரி அப்படின்றாங்களே, இதற்கு உங்களோட பதில் என்ன? அதான் அழகாக மோகன்ராம் சார் சொல்லிட்டு போயிட்டார், அந்த கூட்டத்தை ஜெயிக்கிற கூட்டமாக மாற்றி காமிச்சு போயிட்டாருன்னு. நான் சொல்கிறவங்க என்ன வேணாலும், ஆனால் அது தற்குறின்னு சொன்னாங்க அவங்க, ஆனால் குறி வச்சு அடித்தார்ல, அதுதான் அவர் குறி தப்பலை இல்லை, அப்போ அந்த குறி தான் ஜெயிச்சது. அதனால் இது ஜெயிச்ச குறி. ஆஹா, கொஞ்ச நேரத்தில் டிஆர் சார் வந்துட்டு போன மாதிரி இருக்கு. அது இன்னும் நிறையா சொல்லிடுவேன், அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, அதோட நிப்பாட்டிக்கிட்டு சொல்லுங்க. நமக்கான ஒரு ஷோ இல்லை, நீங்கள் நிறைய கேட்கணும், நிறைய சொல்லணும். அதுக்காக தான் நான் அவங்ககிட்ட வரும்போதே பிரச்சனையோட சொல்லிட்டு வந்தேன். என்னை வந்து இந்த கேள்வி கேட்கலாமா, அந்த கேள்வி கேட்கலாமா அப்படிலாம் இல்லை, நீங்கள் எதை பற்றி வேணாலும் கேட்கலாம். நான் எப்பயுமே மேடையில் பேசும்போது பேப்பரில் எழுதி வச்சுட்டு கொண்டு வந்துட்டு மனப்பாடம் பண்ணி அப்படி பேசுகிறது இல்லை. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நேரடியாக அங்கே பேசும்போது அது ஒரு அந்த யோசிக்காமல் ஸ்பான்டனியஸாக வர்றது எனக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். ஓகே, நான் அப்போ டப்புன்னு போயிடலாம். டக்குன்னு ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே தோணுதுண்ணா, குதிரை பேர். குதிரை பேரம்? எஸ். அப்படி ஒன்று நடக்கவே இல்லையா? நடந்தா தானே அதை பற்றி பேசுகிறதுக்கு. ஏங்க அவர் தான் 107 சீட்டில் ஜெயிச்சு, 107ங்கிறது பெரிய மெஜாரிட்டிங்க. அப்புறம் யாரையும் போய் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க, எல்லாரும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, அந்த சட்டசபையில் கூட கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. விரும்பி வந்த கூட்டம் தான் இது எல்லாமே. எப்படி விரும்பி வந்து ஓட்டு போட்டதோ அதே மாதிரி விரும்பி வந்தவங்க தான் எல்லாரும். யாரையும் காசு கொடுத்து பேரம் பேசல, யாரையும் கூட்டு வரல. அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சோஃபா ஆட்சி இதுவும் வருது. இப்போ நீங்கள் தானே பட்டுன்னு எனக்கு கேளுங்க, நானும் பட்டுன்னு கேட்குறேன். இதுக்கு உங்களோட பதில் என்ன? என் வீட்டில் சோஃபா வாங்கி 10 வருஷம் ஆகி போச்சு. முடிஞ்சால் என் வீட்டுக்கு ஒரு சோஃபா அனுப்பி விட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அப்போயாவது முதலமைச்சர் வருவார்ல, பிகேன்வுட் சார்பாக ஒரு சோஃபா வரட்டும், அடுத்து முதல்வர் வர்றாரான்னு பார்ப்போம். என் வீட்டுக்கு நண்பராக வந்தவர் இப்போ முதலமைச்சராக வருவார்ல, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? சோபாக்கு ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரமா. அனுபவமே இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் மொத்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்குல்ல, இதுக்கு உங்களோட பதில் என்ன? பொதுவாக அனுபவங்கிறது வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்து தான் பெறணும்னு அவசியம் இல்லை. அவர் மோகன்ராம் சார் சொன்னார், அவர் பண்ணாத வேஷம் இல்லை, ஆடாத ஆட்டம் இல்லை, வேட்டை ஆடாத இடம் இல்லை. எத்தனை ரவுடிகளை வேட்டையாடி இருப்பார், எவ்வளவு பொலிட்டீஷியன் ஆப்போசிட் வில்லனாக பார்த்துருப்பார், எவ்வளவு போலீஸ் அதிகாரிகளை பார்த்துருப்பார், 100 டைரக்டரை பார்த்துருக்கார். அந்த 100 டைரக்டரும் 100 விதமான கேரக்டர்ஸ். அது ஒவ்வொரு படத்துலையும் வர்ற வில்லன்லேருந்து, கேரக்டர்லேருந்து, அப்பாலேருந்து, அம்மாலேருந்து எத்தனை விதமான கேரக்டர்களை பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த 100 விதமான கேரக்டரை ஜட்ஜ் பண்ணும்போது அதுதான் வாழ்க்கை, அதுதான் அரசியல். சினிமா தான் அரசியல். சினிமா வேறு, அரசியல் வேறு இல்லை. சினிமா இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் சினிமா இல்லை. அதனால் வந்து அவருக்கு இதெல்லாம் ஈஸி. அவருக்கு இந்த அனுபவம், சினிமா அனுபவம் பெரிய அனுபவம். அதனால் இங்கே பார்க்கும்போது எத்தனை பார்வை அவர் சொன்னார்ல, இப்படியே உட்காந்துருக்காருன்னு. அவர் எவ்வளவு பேரை பார்த்துருக்காரு சினிமாவில். நான் சொன்னல, இவ்வளவு கேரக்டர்ஸை பார்த்தவர் அங்கே உள்ளுக்குள்ளே வந்து வெறும் 234 பேர் தான். ஆனால் ஒரு படத்தில் மினிமம் வந்து ஒரு 40 கேரக்டர் இருக்கும். அப்போ 100 படத்துக்கு எவ்வளோ கேரக்டரை பார்த்துருப்பார். அப்போ இந்த 234 கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் சொன்ன மாதிரி தான் இப்போ கேரவன்ருக்கு, அது வேறு விஷயம். இப்படியே தான் உட்காந்துருப்பார். அவன் யார், நல்லவனா கெட்டவனா அத்தனையும் அவருக்கு தெரியும். எதுக்கு நம்மக்கிட்ட வர்றாங்கிறதும் தெரியும். அதனால் பேச மாட்டார்னு சொல்லுவாங்கள்ல, நல்லா பேசுவார். யார் பேச மாட்டார்னு சொன்னால், நான் இப்போ லாஸ்ட்டாக நடித்த படம் வந்து இது லியோ படத்தில் ஒரு 10 நாள் கூட நடித்தேன். அப்போ அந்த கேரவன் இதெல்லாம் இருக்குது. ஆனால்
நான் இன்னைக்கு வரைக்கும் முன்னாடி வந்து எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, ஃப்ரெண்ட்லி, வெளியே போகிறது வர்றது, ஜாலியாக பேசுகிறது, இது எல்லாமே என்னோட வெளிநாடு போயிருக்கோம், வெளி மாநிலத்துக்கு போயிருக்கோம், ஷூட்டிங்க்கு நல்லா அரட்டை அடிச்சிருக்கோம். அப்போல்லாம் கேரவன் கிடையாது. ஆனால் இந்த லியோ வரும்போது பார்த்திங்கன்னா ஃபேன்ஸும் அதிகமாயிட்டாங்க, அவருடைய பொசிஷனும் அதிகமாயிருச்சு, அது வேறு லெவலுக்கு போயிட்டார். அதனால் அதை பார்த்து நம்ம தான் ஒதுங்கிக்கணுமே தவிர நம்ம எப்பயும் போல் அதே மாதிரி கிட்ட போய் உரைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை ஆடுறதுக்கு வேணால் சரியாக இருக்கும், இப்படி கையை தூக்கிட்டு. அதனால் நான் ஒதுங்கி இருந்தேன். அந்த 10 நாள் அவர் வார்டுக்கு போவார், அவர் வார்டுக்கு வர, நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். ஒரு நாள் அப்படி தனியாக உட்காந்துருக்கும்போது நான் அங்கே உட்காந்துருந்தேன், கிட்டேயே போக மாட்டேன், நான் அங்கே உட்காந்தேன். ஐயோ வையா வாயாங்க அப்படின்னார், கூப்பிட்டாரு, உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவர்கிட்டயே போகல. ஏன்னா அவங்கவங்க தொழிலில் அவங்கவுங்க பிஸியாக இருப்பாங்க. அதனால் அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் இது இல்லை. ஓகே, இப்போ 2 கேள்வியை ஒரே கேள்வியாக கேட்குறேன். ஆமாம், ரெடியாக தாராளமாக கேளுங்க. எல்லாம் அதிரடியாக இருக்கார் அண்ணன். இப்போது எதிர்க்கட்சியோட விமர்சனங்கள் நிறைய வருது இல்லையா? இப்போ அவர் முதல்வர் ஆன பிறகும் நிறைய விமர்சனங்கள் வருது. உங்களுக்கு எப்படி இருக்குது? எதிர்கட்சின்னா பேசித்தான் ஆகணும். பேசாமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது உதிரி கட்சின்றுவாங்க, எதிர்கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. அதில் எதிர்கட்சி என்னையா அங்கே ஒரு எதிர்கட்சியாக கொண்டு உட்கார வச்சுருக்கோம், எதையுமே கேட்க மாட்டீங்களா, எது சொன்னாலும் ஆமாம் ஆமான்ட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கேள்வி கேட்டு தான் ஆவாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆவாங்க. இவர் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு நினைப்பீங்க. இந்த இடையில 2-3 நாள் கேப் இருக்குல்ல, அடுத்து சட்டசபை கூப்பிடும்போது என்னென்ன கேள்விகள் இருக்கோ அத்தனைக்கும் பதில் இங்கேருந்து வரும். ஓகே, அப்படி சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே, ஏன்னா கேள்வி கேட்குறது ஈஸி, பதில் சொல்கிறது கஷ்டம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்குறதும் ஈஸி, பதில் சொல்கிறதும் ஈஸி. அது அடுத்த சட்டசபை கூடும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, சூப்பர். அதை முடிச்சோடனே திருப்பி ஒரு இன்டர்வியூ போடுறேன்னா, அதாவது இப்போ நீங்களே ரொம்ப அழகாக சொன்னீங்க, சினிமா அப்படின்றது அரசியல் அப்படின்னீங்க. ஆனால் அவருக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு சில பிரபலங்கள் அவரை பற்றி விமர்சனம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே பிரபலங்கள் வாழ்த்தும் கொடுத்துருக்காங்க. ஒரு சினிமா நபராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சு இல்லை இல்லை அது நான் தான் சொல்கிறேன், விமர்சனம் பண்ணுறதுங்கிறது அது அவங்கவுங்களுடைய உரிமை. இப்போ என்னைய கூட மதுரையில் வச்சு அந்த பேட்டி பார்த்துருப்பீங்க, ரசிகர்கள்லாம் வந்து பயங்கர ஒரு கிளாப் பண்ணி ஒரு பொக்கே அனுப்பி அவ்வளவு கொடுத்து போட்டிருந்தாங்க. எனக்கு மதுரைக்கு போயிருந்தப்போ இருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸும் வந்துட்டு அவங்க குடும்ப விஷயத்தை பற்றி, அவர் குடும்ப விஷயத்தை பற்றி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க என் கூட அவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்க, நண்பர், உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் கேட்டாங்க. குடும்ப விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாது. அது அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாசலில் ஒரு காலிங் பெல் இருக்குது, உள்ளுக்குள்ளே போகும்போது நாய் இருக்குது, நாயையும் விட்டாச்சு, காலிங் பெல் இருக்குது, பெல்லையும் அடிக்கலை, நேராக பெட்ரூமுக்குள்ளே போய் கதவை தட்டினா அது என்ன நாகரிகம்? அதனால் அவங்க குடும்ப விஷயத்தை அவங்க பார்த்துப்பாங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அதுபோல் இவரை பற்றி நிறையா பேர் விமர்சனம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகு வாழ்த்துனாங்கல்ல, அப்படின்னா அது எல்லாமே மறந்துடும். நீங்கள் எப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களோ, இப்போ அவர் எவ்வளவோ, இப்போ சீமான் சார் கூட இருக்கார், அவர் வந்து தம்பி தம்பின்னு நிறைய பேசினார். ஆனால் அத்தனை கட்சி தலைவரையும் ஒத்தரை கூட விட்டு வைக்காமல் அத்தனை பேரையும் நேரில் போய் பார்க்கும்போது அவங்களுடைய முகம் எப்படி இருந்தது பார்த்தீங்கல்ல? தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அணைச்சி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த சந்தோஷம் அவங்க முகத்தில் பார்த்தாலே தெரியும். அது வந்து மக்களுக்காக அந்த மேடையில் பேசும்பொழுது அது பேசுவாங்க, மைக்கு நிட்டுனா பேசுவாங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த நட்பு வேறு. இவர் வந்து எப்படி பாஜகவை வந்து எதிர்த்து சில விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை எப்படி என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு 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 விமர்சனமாகவே அவர் முன்னாடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. இது எப்படி அவர் எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக அவங்களுமே இப்போ எப்பயுமே இங்கே வந்த உடனே வந்து எப்போ நான் வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கொடுக்குற அந்த போட்ட திட்டங்கள் ஃபண்டு இதெல்லாம் ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இணக்கமாக இல்லாமலே போன அரசு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் அந்த உள்ள நிதியமைச்சர் வந்து நாங்கள் இவ்வளவு ஃபண்டு அனுப்பியிருக்கோம், ஆனால் கொடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அது எது உண்மைங்கிறது நம்ம உள்ளே போய் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக இவர் போடுற திட்டங்களுக்கு மத்திய அரசுலேருந்து சலுகைகள் கிடைக்கும், அந்த திட்டத்துக்கு அவங்க மானியம் கண்டிப்பாக வழங்குவாங்க. அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எதுக்காகன்னா மெஜாரிட்டி இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. ஓகே, இப்போது விஜய் சார் வந்த பிறகு அரசியலில் நான் விஜய் சார்கிட்ட மாற்றம் கேட்கல, அரசியல் இத்தனை வருடமாக ஒரு அரசியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியலில் இத்தனை நாட்களில் ஒரு மாற்றம் தெரியுது நினைக்கிறீங்களா?
எத்தனை நாட்கள்? இந்த 3 நாள்லையா? ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக தெரியுது. என்ன காரணம்னா, நான் அவர் மகளிருக்காக நிறையா விஷயங்கள் திட்டங்களை சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவர் சொல்லும் பொழுது, இப்போ நான் ஃபண்டு எவ்வளவு இருக்குது, என்ன ஏது, நான் வந்து உட்காரணும், பார்க்கணும், இந்த செலவுகள்லாம் பார்க்கணும், அதற்கு பிறகு நான் சொன்னதை படிப்படியாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கரண்ட்டு பில் நான் அடிக்கடி சொல்லுவேன், கரண்ட்டு பில்லை பார்த்தாலே பிபி ஏறுறதை விட நமக்கு உடம்புல இப்படி ஏறுது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கரண்ட்டு பில்லை முதலாக அது எல்லா வீட்டுக்கும் அத்தியாவசியம். அதுவும் வெயில் நேரத்தில் அட்லீஸ்ட் ஏசி போடாட்ட கூட ஒரு ஃபேனாவது போட்டு தூங்கணும். அதனால் அந்த கரண்ட்டு பில்லை கம்மி பண்ணி 200 யூனிட்டு, அந்த 500 யூனிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கார். அப்புறம் மகளிருக்கு உரிமை 1000 ரூபா போட்டாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எல்லாருமே விரும்பி கேட்டது மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு சொன்னாங்க. வந்த உடனே ஒரு 700 சொச்சம் கடைகள் ஏதோ அந்த கடைகளை மூடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்கார். இந்த 3 விஷயங்கள் அவர் இந்த 3 நாளைக்குள்ளே இந்த 3 விஷயம் வந்தோடனே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படிப்படியாக அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஓகே அண்ணா, அடுத்த லாஸ்ட் முக்கியமான கேள்வி. விஜய் சார் வெர்சஸ் உதயநிதி அடுத்த 5 வருடம் இப்படி இருக்க பொழுது, ஒரு சட்டசபை போகும்பொழுது கூட எல்லாருமே ரொம்ப ஆவலோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன காரசாரமாக நடக்க போகுதுன்னு. ஸோ உங்களோட பதில் என்ன இதுக்கு? இல்லை, நான் தான் முதல்லே சொல்லிட்டேனே, எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எழுப்புவாங்க, அவங்க கேட்பாங்க, இது சரியாங்க, உங்களால் பண்ண முடியுமா, இந்த இடத்துல நீங்கள் பண்ணலையே சொன்னீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்குது. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவர் படிப்படியாக எதை குறைக்கணும், எதை கூட்டணும், மக்களுக்கு என்ன தேவை, ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஆட்கள் அவர் கூட சேர்ந்துருக்காங்க. கூட்டணியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நல்லவங்களே வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால் நல்லதே நடக்கும். அவர் போட்ட திட்டங்களும் விரைவில் நிறைவேற்றுவார். மீண்டும் ஒரு முறை நமது பயாபுரி அண்ணனுக்கு நன்றிகள் கொடுக்கலாம். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ so much for coming. நன்றி, வணக்கம். முதல்வர் விஜய் நாயகன் டு ஜனநாயகன் டைட்டில் ஸ்பான்சர் சென்னை அமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் ஈஸியா படிங்க சேலரியோட GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444545 மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். Supported by the சென்னை மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ். மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ் அப்ளையன்சஸ்க்கு டிஜிட்டல் ஹப் ஆல் இன் ஒன் ஸ்டோர். VGP யூனிவர்சல் கிங்டம் சன்னை விட ஃபன் அதிகம். Powered by சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். வேலம்மாள் நெக்ஸஸ் dedicated to excellence. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay, Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Velamal Nexus.